இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அணிகள் மோதிய 4வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் தான் அவுட்டான விதம் குறித்து அதிருப்தி தெரிவித்ததால் பரபரப்பு எழுந்துள்ளது. அஸ்வின் பந்து வீச்சில் அவர் LBW முறையில் ஆட்டமிழந்த நிலையில் ரீப்ளேவில் பந்து நேராக வந்ததாக காட்டப்பட்டதை சுட்டிக்காட்டி சக வீரர்களிடம் பேசினார். முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் மைக்கேல் வாகனும் இது ஏமாற்று வேலை என்கிற தோணியில் ட்விட்டர் பதிவை வெளியிட்டு பின் அதனை நீக்கினார் என்றும் கூறுகிறார்கள். அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 46 ரன்கள் பின்தங்கி இருந்தது. அடுத்து இங்கிலாந்து அணி 2வது இன்னிங்ஸ் பேட்டிங் ஆட துவங்கிய போது முதல் ஓவரில் இருந்தே அஸ்வின் பந்து வீசி பென் டக்கட், ஓலி போப் ஆகியோரின் விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் சதமடித்த ஜோ ரூட் நிதான ஆட்டம் ஆடி வந்தார். அப்போது அஸ்வின் பந்து வீச்சில் அவரது பந்து காலில் பட்டது. அம்பையர் அவுட் தர மறுத்த நிலையில் இந்தியா ரிவ்யூ கேட்டது. அப்போது தரையில் காட்டப்பட்ட பந்து ஸ்டம்ப் லைனில் பிச்சாவதாக காட்டப்பட்டது. மேலும் லைனில் சரியாக பிச்சான பந்து ஸ்டம்பை தகர்ப்பதாக ரீப்ளே காட்டப்பட்டது. ஆனால் பந்து லெக் திசையில் பிச்சானதாக கருதினார் ஜோ ரூட். லைனில் பிச்சாகாமல் லெக் திசையில் பிச்சாகி இருந்தால் அது அவுட் என கருதப்படாது. ஆனால் உண்மையில் அந்த பந்து பாதியளவு லைனில் பிச்சாகி இருந்தது. அப்படி இருந்தால் கூட அது லெக் திசையில் சென்றதாக கருதப்படாது. அந்த வகையில் இந்திய அணி நியாயமாகவே அந்த விக்கெட்டை பெற்றது. எனினும் 3வது அம்பையர் அவுட் கொடுத்து விட்டதால் வெளியேறிய ஜோ ரூட் சக வீரர்களிடம் மைதானத்தில் அந்த ரீப்ளே மீண்டும் திரையிடப்பட்ட போது அதனை சுட்டிக்காட்டி அது அவுட்டே இல்லை என்றும் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அதே சமயம் இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் அவர்கள் பாதி பந்து லைனுக்கு வெளியே இருந்தது என்றும் ஜோ ரூட் முக்கியமான வீரர் என்ற நிலையில் அவருக்கு மீண்டும் மீண்டும் ரீப்ளே பார்க்கப்படவில்லை என்றும் உடனடியாக அவுட் கொடுத்து விட்டார்கள் என்று மைக்கேல் வாகன் ட்விட்டர் பதிவிட்டு பின் அதனை நீக்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.